நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி இருக்குது. பாஜக பரவலா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 23 தொகுதிகள் கிட்ட போட்டியிடுறாங்க. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? இதுவரையிலும் நான் முழுக்க இதோட விவரம்லாம் என் கையில் இல்லை. ஆனால் நயனார் நாகேந்திரன் அவர் கட்டாயமாக ஜெயிப்பார். இல்லை சார், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுறாரு, அவர் வெற்றி பெறுவாரா? அதை பற்றி நான் இதுவரையிலும் விசாரணை பண்ணல. நான் ஒரு கேஸ் மதுரை ஹைகோர்ட்டில் போடுறதுக்காக வரப்போகிறேன், கோயில் சம்பந்தமாக. அப்போது நீங்கள் ஒரு 2 வாரம் அப்போ கேளுங்க. இல்லை சார், இப்போ வந்து தமிழக தேர்தல் களம் வந்து திமுக பாஜகன்னு மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கனவு எல்லாருக்கும் இருக்குது. எது உண்மையோ இது இப்போ சொல்ல முடியாது சார். இல்லை, மொத்தத்தில் பாஜக வந்து 400 இடத்துக்கு மேலே வெற்றி பெறும் சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து? 272 கிடைச்சா போகிறோம், அதுதான் மெஜாரிட்டி. இங்கே கனவு பார்த்துட்டு 400 இப்படிலாம் இருந்தால் அது அவளுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நான் வந்து அனாலிசிஸ் இல்லாட்டா விசாரணை செய்யவில்லை. 2 வாரத்துக்கு அப்புறம் நான் கட்டாயமாக பத்திரிக்கையில் ஒரு பிரதமர் 3வது முறையாக மோடி பிரதமர் ஆவாரா? அவர் வரக்கூடாது, அவரை தோக்கடிக்கணும். இல்லை சார், தமிழகத்தில் சார் மும்முனை போட்டி சொன்னாங்க. தமிழகத்தில் திமுக, அதிமுக, பாஜக மும்முனை போட்டி சொல்கிறாங்க. இது மும்முனை போட்டியா அல்லது பாஜக திமுக இருமுனை போட்டியா? அது சரி, அமைப்பு ஒன்று இருக்கணும். வேட்பாளர் எல்லா இடத்துலையும் நிற்க வைக்கலாம். பணத்தை கொடுத்து ஒரு விளம்பரமும் நிறையா நல்லா பண்ணலாம். ஆனால் மக்கள் வந்து நம்புறாளா இல்லையா அது வந்து இப்போ சொல்ல முடியாது. பாஜகவுக்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி இந்தியாவில் கிடைக்கும். ஆனால் மோடி ரெண்டு ஆட்டி ஆயிடுத்து. இன்னும் எது செய்யணும் செய்யல. சைனா வந்து ஒரு 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம நாட்டில் பூந்து எடுத்துட்டு இருக்கா. அதை பற்றி ஒன்றும் பண்ணல. எது அவர் பொருளாதார அமைப்புலையும் ஒன்றுமே நடக்கலை. விளம்பரத்தில் என்ன கண்ணாமண்ணா சொல்கிறாரு, இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோன்னு. ஆனால் நான் வந்து பேராசிரியர் வந்திருக்கேன்னு, அதனால பொருளாதார ஒரு அமைப்பு மோசமான சூழ்நிலை இருக்குது. நம்ம சைனாவோட ப்ராப்ளம் இருக்குது. சின்ன சின்ன தீபம் மால்டீவ்ஸ் மாதிரி அவன் நம்மளை வெளியில் எடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒன்றும் பண்ணல சார். இப்போ மோடி பிரதமராக வரக்கூடாதுன்னா வேற யார் பிரதமராக வரணும்? அது வந்து பழைய கேள்வி. எல்லாரும் சொல்லுவான், ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் யார் வருவா, இவன் தான் இருக்கா, யார் வருவா, எதுக்காக கவலைப்படுற? யாராவது வருவா, உங்களுக்கு வரணுமா? பிஜேபியில் மோடி தான் இப்போ பிரதமர்னு சொல்லி வாக்கு சேகரிச்சுட்டு இருக்காங்க. இல்லை, அது பார்ட்டி சார்பாக எங்கேயும் இது மாதிரி தீர்மானம் இல்லை. சார், இப்போ பார்த்தீங்கன்னா அது நான் பார்க்கல, கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் இது வரையும் நான் ஒன்று தான் அனாலிசிஸ் பண்ணேன். அது வந்து நாகேந்திரனோடது. அவர் கட்டாயம் ஜெயிப்பார். சார், இந்த வேட்பாளர் பட்டியல் பார்த்தீங்கன்னா ஆளுநர்லாம் ராஜினாமா பண்ணிட்டு வந்து தென் சென்னை தொகுதியில் தமிழிசைலாம் போட்டிடுறாங்க. எப்படி இருக்கும்? ஒரு பதவியவே ராஜினாமா பண்ணிட்டு. அது என்னோட தலைவலி இல்லை. இதை வந்து எல்லோரும் பயப்படுறாரு. நான் வந்து என்ன எல்லாத்தையும் எடுத்து என் பாக்கெட்டில் போட்டுருவேன். அதனால் மோடி என்னை எத்தனை தூரம் வைக்க முடியுமோ அதை செய்கிறேன். தமிழக தேர்தல் முடிவு பாஜகவுக்கு அதிர்ச்சியை தருமா? அது தெரியாது. அதெல்லாம் வந்து இப்போ தான் அது நான் நினைக்கிறேன் வந்து நாமினேஷன் ஃபார்மே போடலையே. எல்லாம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் நான் 2 வாரத்துக்கு அப்புறம் வரப்போகிறேன். அப்போது இங்கே மதுரைக்கு கேட்டால் யாராவது கேட்கணுமே, கேட்காம நான் போக மாட்டேன். சார், இந்த 10 ஆண்டு காலமாகவே சர்வதிகார போக்கு இருப்பதாக திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து சொல்லிட்டு இருக்காரு. மத்தியில்
மத்தியில வந்து சர்வதிகார போக்கு, சர்வதிகார பேச்சு இருக்குது. அதனால இந்தியா கூட்டணி தான் நம்ம ஜெயிக்கணும். அப்படின்னா தான் அது வந்து ஒரு கட்சியில் எத்தனை பைத்தியக்காரன் இருக்கான். ஒரு ராஜீவ் காந்தின்னு அவன் என்ன சொன்னான், நர்சிங்கா என்ன அது என்ன இங்கிலீஷில் சொல்லுவா, படுகொலை பண்ணுறதுக்கா, பிராமணர்கள்லாம் படுகொலை பண்ணுறதுக்கா. நான் சொன்னேன் முதல்ல எந்த ஸ்டார்ட் பண்ணி நான் பார்க்குறேன், உங்களை கவர்மெண்ட்டை கவுத்து. எத்தனை வாட்டி நான் 2 வாட்டி கருணாநிதியோட கவர்மெண்ட்டை கவுத்தேன். சொன்னோம், ஓ ரத்தத்தோட ஆறு ஓடும், என்ன ஆச்சு? முன்னாள் ஒரு சைக்கிளில் வந்து எரிய முடியலையே வாக்கு. அதே மாதிரி இப்பயும் கவுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? திமுக ஆட்சி கவுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, நோ நீ சார். எலெக்ஷன் ஃபார்முலா மாதிரி அவங்க செங்கலை தூக்கி காட்டுறாங்க. நேற்று உதயநிதி கூட மதுரை திருமங்கலத்தில் செங்கலை தூக்கி காட்டியிருக்காரு. மதுரைக்கு அறிவிச்ச எய்ம்ஸ் ஒன்றும் அது எனக்கு தெரியாது சார். நான் வந்து இந்த தேர்தலோட அமைப்பு இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.